மாங்காய் சீசன் வந்துடுச்சு. மாங்காயில் என்னெல்லாம் செஞ்சு ஆசையாக இருக்கோ அதெல்லாம் செஞ்சு பார்த்துடலாங்க. நான் ஒட்டு மாங்காய் வச்சு பச்சடி தாங்க செய்ய போகிறோம். ஒட்டு மாங்கான்றதுனால தோல் சீவாமல் கட் பண்ணியிருக்கேங்க. மற்ற ரக மாங்காவாக இருந்தால் தோல் சீவி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ கேஸில் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. கடுகு, உளுந்தம் பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி காய்ந்த மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருக்கேன் மாங்காய் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. மாங்காய் வதங்கின பிறகு இது கூட ஒரு சிட்டிகை மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. அதாவது மாங்காய் நனைகிற அளவு ஊற்றினா போதும். நல்லா கலந்து விட்டுட்டு அப்படியே மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே வெந்துடும். 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா மாங்காய் நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும், கலர் மாதிரி இருக்கும். ஒரு பெரிய ஒட்டு மாங்காவுக்கு நான் ஒரு 100 கிராம் வெல்லம் எடுத்துருக்கேங்க. உங்கள் இனிப்புக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. வெல்லம் மெல்ட் ஆகிற வரைக்கும் அப்படியே ஒரு 5 நிமிஷம் மீடியம் தண்ணியில் வச்சுருங்க. 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா நல்லா இலகி சூப்பராக வந்திருக்கும். நீங்கள் இப்படியேவும் தளன்னு எடுக்கலாம், இல்லை கொஞ்சம் கெட்டி பதமாகவும் எடுத்துக்கலாங்க. இவ்வளோதான், மாங்காய் பச்சடி ரெடி ஆகிடுச்சுங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1 மந்த் வரைக்கும் கெட்டு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள்.